நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீனு நில்லு. தாரா தாரா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா ஹோலி விளையாடலாம். வா வா, இது எங்க மேல பூசு. அம்மாடி, ஏன் அங்கேயே நிக்கிற? வா, உங்க அப்பா கிட்ட வா. அப்புறம் உனக்கு தான் தெரியுமே எனக்கு இந்த ஹோலினா எவ்வளவு பிடிக்கும்னு. வா என் கிட்ட வா, ஹோலி விளையாடலாம். தாரா தாரா, இங்க வா. வா. இந்த வா, கலர் இங்க எங்களுக்கு பூசு பூச விடு. ஹாப்பி ஹோலி. Happy Holi. பாத்தீங்களா எப்படி விளையாடுறாங்கன்னு? ஏய். Happy Holi, Dad. Happy Holi, dear. Happy Holi, Adi. Happy Holi. ஹோலி நல் வாழ்த்துக்கள் டாட். உனக்கும் என்னோட ஹோலி வாழ்த்துக்கள் ஆதி. போதும் 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 போதும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா கண்ணா, நல்லா இரு. பிரியாவுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ஹோலி நல்வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலி பவ. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும். அப்பதான் உங்களோட உண்மையான சுயரூபத்தை என் புருஷனுக்கு காட்ட முடியும். ஏய், ஆதி, ஆதி, இப்படி, இப்படி. ஆதித்யா. நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை யாரும் உடைக்க முடியாது. உடைக்க நினைக்கிறவங்க இருக்க முடியாது. எங்க ஓடுற? நில்லு, 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 மாட்டியா, மாட்டியா. ஆதித்யா. ஏய். ஏய், இரு, இரு. ஏய். இங்க பாரு பிரியா, இந்த பாங்கு பாலை குடிச்ச உடனே முதல்ல என்ன வேலை செய்யறோமோ சாயங்காலம் வரைக்கும் அவன் அதே வேலை பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 2-3 கிளாஸ் இந்த பால் அடிச்சுட்டு
உனக்கு மொத்தம் கொடுக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? ஆதித்யா ப்ளீஸ் எல்லார் முன்னாடியும் அப்படி பண்ணாத ஓகே? சரி விடு. அப்ப குடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணட்டுமா? அப்படிலாம் வேண்டாம் ஆதித்யா, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நில்லுன்ற எங்க சொல்ற? என்ன? ஒரு விஷயம் தெரியும் பிரியா, எனக்கு என்ன சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் நீ இது மாதிரி சிரிச்சு விளையாடுற. ஆனா உன் சிந்தனை முழுக்க வேற எங்கேயோ இருக்கு. ஆனா பிரியா, உன்னோட ஆதி உனக்கு இன்னைக்கு ஒரு வாக்கு தரப்போறேன். அந்த ராஸ்கல் யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில மங்களகரமான கலரை பூசி போடுவேன். இப்ப ஜூட்டா, எனக்காக ஒரு தடவை சிரிச்சுதான் காட்டேன். அப்பதான் என்னோட மூடும் லைனுக்கு வரும். அப்பதான் நம்ம இந்த பண்டிகைய ரொம்ப சந்தோஷமா கொண்டாட முடியும். நல்லதா சிரிய. சொல்லி வச்சு அடிச்சா கைப்புள்ளி வச்சு முடிச்சா நம்மூருக்குள்ள அவனை சுத்தி ஒளி வட்டமே ஏமந்தாயத்தில் பேச்சா நீ வல்லவன போட்டா ஏமாந்தவன மட போடா உன் சட்டமே நீ அத்திக்குவ நினைச்சாலே தண்ணி விட்டு நினைச்சாலே அந்த வேதை அரணிட்டு கொடுக்காதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஹோலி நல்வாழ்த்துக்கள் உத்தரா. இன்னைக்கு ஹோலி பண்டிகைமா. ஹோலி பண்டிகை அன்னைக்கு யாரும் சோகமா இருக்க கூடாது. ஹோலி வாழ்த்துக்கள் சித்தி. ஹோலி நல்வாழ்த்துக்கள். ஹலோ, என்னப்பா எஸ்எஸ்பி? அடடே வாங்க மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்புறம் சொல்லுங்க, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். நல்ல நேரத்துல இந்த விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்படியா? அப்புறம் ஹோலி நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க. எங்க கொண்டா. ஹோலி நல்வாழ்த்துக்கள் மேடம். ஹோலி வாழ்த்துக்கள். என்ன எஸ்எஸ்பி, எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? நீ எவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கணுமோ அவ்வளவு டென்ஷனா நீ இல்லவே இல்லையே. என்ன விஷயம் எஸ்எஸ்பி? நீ மறுபடியும் ஏதாவது சாணக்கிய சபதம் எடுத்திருக்கியா? உன்னோட பையனுக்கு உன்னை பத்தின உண்மை தெரியாத அளவுக்கு. அப்புறம் உன் வாழ்க்கையில பழைய மாதிரி இல்லாம இன்னைக்கு நீ கொஞ்சம் புதுசா வித்தியாசமா இருக்க. சொல்லு மேடம். நான் ஹோலி பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஹோலியை சந்தோஷமா கொண்டாடுங்க. நாம என்ன பண்ணணும்னு அப்புறம் பார்க்கலாம். நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சீங்களா இல்லையா? டேய் தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாடா. ஹோலி ஹோலி. அப்படியா? உன் முகத்தை பார்த்தா நீ சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியலையே. உன் தலைக்கு மேல ஆபத்துங்கிற கத்தி தொங்கிட்டு இருக்கு மிஸ்டர் எஸ்எஸ்பி. ஹலோ, நீங்க பேசுறது சரியா கேட்கல. ஹலோ, கேக்குதா? ஹலோ, வித்யா, வேணாம் வேணாம், சொல்ல கேளுமா. அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமா? என் சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது. அம்மா,
இந்த ஹோலியோட கலர்ஸ்லாம் என்னோட வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் சிட்டு நானும் கௌதம் பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமா. ஆனா கௌதம் ரொம்ப நல்லவருமா. மா, எனக்கு தெரியும் அவருக்கு கொஞ்சம் டைம் தேவைதான். ஆனா அவர் மனசால ரொம்ப நல்லவருமா. எனக்கு தெரியும் அவரு என்ன மட்டும்தான் காதலிக்கிறாரு, வேற யாரையுமே இல்ல. அம்மாடி, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அவ்வளவுதான். கடவுள்கிட்ட நான் இதைத்தான் வேண்டிக்கிறேன். உங்க 2 பேரோட அன்பு என்னைக்கு நிறைச்சிருக்கணும், எப்பவுமே. ஆமாமா. சொல்லு. என்ன? நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டேன். நீ இல்லைன்னா ஹோலி மாதிரியே இல்லை. நாம இப்போ ஹோலியை சந்தோஷமா கொண்டாடணும். நீங்க வர்றது ரொம்ப ரிஸ்க்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ரிஸ்க் எடுக்காம சந்திக்கிறதுல த்ரில்லே இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நீங்க பேசாம எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இங்க ஒரே சத்தமா இருக்கு, எதுவும் கேட்கல. மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். கேக்குதா? என்ன? ஏதாவது தெரிஞ்சதா ஆதித்யா? இது வரைக்கும் இல்ல. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்எம்எஸ் பண்ண போறாரு. அவன் பேர் மட்டும் தெரியட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன் நான். இனிமே அவன் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது.